Subscribe. வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கனவுகள் ஆசைகளில் ஒவ்வொருத்தராக ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஒருத்தர் என்ஜினியர், ஒருத்தர் கலெக்டர் ஆகணும், ஒருத்தர் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகணும், ஒருத்தர் ஒவ்வொரு கோல் வச்சுக்கிட்டு அதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அது ஆனாத்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறோம், டெய்லி ஓடிட்டுருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அதுதாங்க வாழ்க்கை. இது எல்லாமே வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியும் எடுத்து பாருங்கள், ஒரு காகமாகட்டும், ஒரு மாடாகட்டும், ஒரு மான் ஆகட்டும், ஒரு மரங்களாகட்டும், அது எல்லாம் ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுதா? அது தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்குது. ஆனால் அது எல்லாம் எதுவும் ஆசைப்படுறதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் அதான் ஆகணும், இதாக ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறதுல எல்லாமே ஒரு மன அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. மனிதன் மனிதனாக இருந்தாலே அதுவே சிறந்த முயற்சி அப்படின்னு நம்ம எத்தனை பேர் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மனிதன் மனிதனாக இருக்கணும், சக மனிதனுக்கு உதவணும், சக மனிதனுடைய ஆசை பாசங்களையும் அவங்களுடைய இன்ப துன்பங்களையும் பகிர்ந்துக்கணும். இதுதான் ஒரு சாதாரண இலக்கணம். ஒரு காகத்தை எடுங்க, தன்னுடைய இனத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு இதுன்னா, ஒரு அடிபட்டுச்சுனாலோ ஒரு விழுந்துருச்சுனாலே அது எல்லாமே ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு கரையுது, ஒரு அதோடைய துக்கத்தை தெரிவிக்குது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒன்று சேர்ந்துக்குது. ஆனால் மனிதர்கள் ஓடுறாங்க, நான் கலெக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒவ்வொரு துறையிலையும் அதை பண்ணணும், இதை பண்ணணும், பட்டு மனிதனாக இருக்கிறோமா? ஸோ மனிதனாக ஓடிக்கொண்டே இருந்து உயிர் போடி இருந்தாலே அதே சந்தோஷமான விஷயம். ஒவ்வொருத்தரும் புற அழுத்தத்துக்கும் புறச்சூழலுக்கும் மனிதர்களை உள்ளாக்கும் போது தான் மன அழுத்தம் அதிகமாகிறது. அதனால் எதற்கும் உங்களை அழுத்தத்தை கொடுக்காதீங்க. மனிதனாகவும் மனித தன்மையோடும் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுவே ஒரு முழு திருப்தியை கொடுக்கும்.